ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 5 அத்தியாயம் முடிந்து இன்று 6ஆம் அத்தியாயம் நாம் தொடங்குகின்றோம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு தியான யோகம். சரி, இந்த அத்தியாயத்துல பகவான் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பகவத்கீதையினுடைய ஓரொரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு பேர். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம், 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம், 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம், 4ஆம் அத்தியாயம் ஞான யோகம், 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகம், 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். இப்படி ஓரொரு அத்தியாயம் யோகம். அப்ப யோகான்னா என்ன, யோகா என்றால் என்ன? சரி, யாருக்கா பதில் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கை தூக்கலாம். யோகான்னா என்னது? இன்னைக்கு பெரும்பாலும் யோகா பண்றதுல மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பா ஆர்வமா இருக்காங்க. யோகா என்றால் என்ன? இணைதல், இணைதல் என்ற அர்த்தம் பிரபு. சரி, ஓகே, வெரி குட். ஒரு மீனிங் யுஜ்யதே இது யோகா, கனெக்ட் ஆகுறது, கனெக்ட் பண்றது. யாரோட இணையிறது? பகவானோட இணைவு. பகவானோட இணையிறது. ஓகே, இங்க நரஹரி பிரபு கை தூக்கி இருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? பகவானோட இணையறன்னு சொல்லுங்க. சரி, பகவானோடு இணையிறது. யோகம் என்றால் இறைவனோடு இணைதல். சரி, வேற என்ன சொல்லலாம் யோகா அப்படின்னா? பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு யோகா அப்படின்னா? சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு யோகா அப்படின்னா? யோகா யுஜ்யதே இது யோகா, இறைவனோடு இணைதல். யோக இந்திரிய சம்யமா, யோகம் என்றாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. யோக இந்திரிய சம்யமா, யோகா அப்படின்னு சொன்னாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, யோகத்துல ஒரு பகுதியை மட்டும்தான் பின்பற்றுறாங்க. அது ஆசனம். யோகத்துல அஷ்டாங்க யோகம், யோகத்துல 8 நிலைகள் இருக்கு. யம, நியம, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா அண்ட் சமாதி. 8 நிலை இருக்கு. இந்த 8 நிலையில பெரும்பாலும் மக்கள் இந்த 8 நிலையில பெரும்பாலும் மக்கள் பின்பற்றக்கூடியது ஆசனாஸ் மட்டும்தான். மூச்சு பயிற்சி, பிராணாயாமா. சிலர் மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, பிராணாயாமா செய்வாங்க. பிராணாயாமா, பிராணனா உயிர் காற்று, உயிர் மூச்சு. நம்ம வாழ்நாளே நம்ம சுவாசத்துலதான் இருக்கு. நம்ம எவ்வளவு காற்று சுவாசிக்கிறோம், எவ்வளவு காற்று எவ்வளவு காற்றை உள்ளிழுக்கின்றோம், எவ்வளவு காற்றை வெளிவிடுறோம், அதுதான் நம்முடைய ஆயுள் காலம். ஆயுள் காலங்கிறது வருஷத்தை வைத்து அல்ல, நம் சுவாசத்தை வைத்துதான் இருக்கு. அதனாலதான் பிராணாயாமா பண்ணா ஒருத்தருடைய ஆயுள் நீடிக்கும். யார் தினமும் பிராணாயாமா பண்றாங்களோ அவங்க ஆயுள் நீடிக்கும். ஆனா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே ஆயுள் நீடிக்கணும்னு விரும்புறதே இல்லை. யாராவது இங்க ஆயுள் நீடிக்கணும்னு விரும்புறாங்களா? அதனால எனிவே ஏதோ ஒரு வகையில பிராணாயாமம் செய்யறாங்க. உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணி உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசனா, நிறைய ஆசனம் இருக்கு. பத்மாசனா, சிரசாசனா, வஜ்ராசனம், நிறைய ஆசனங்கள். அந்த ஆசனங்களை செய்யும் போது உடல் உள்ள உறுப்புகள்லாம், கை, காலு, இடுப்பு, கழுத்து, இதெல்லாம் கண்ட்ரோலா இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஆசனாஸ் பண்ணும்போது உடம்பு வளைந்து, நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு அந்த உடம்பு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப எதுக்கு இது பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எதுக்கு பண்றாங்கன்னா, நான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கணும், நான் ஹேண்ட்ஸமா இருக்கணும், நான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அதுக்காக சிலர் யோகா பண்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் யோகா பண்றதோடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒண்ணு நான் ஸ்லிம்மா இருக்கணும், நான் ஒல்லியா இருக்கணும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும், அந்த மாதிரி. ஒரு சிலர் எதுக்கு யோகாசனம் பண்றாங்க, நான் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், சிலர் ஆரோக்கியத்துக்காக. அப்ப இன்னைக்கு யோகாசனம் பண்றது பெரும்பாலும் மக்கள் எதுக்காக பண்றாங்க? ஆரோக்கியத்துக்காக பண்றாங்க. சிலர் ஆரோக்கியத்துக்காக பண்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் யோகாசனம் பண்றது எதுக்கு? சிலர் ஆரோக்கியத்துக்காக, சிலர் அழகுக்காக. ஆனா ஆண்டவனுக்காக யாரு பண்றாங்க?
ஆரோக்கியத்துக்காக பண்றவங்க இருக்காங்க, அழகுக்காக பண்றவங்க இருக்காங்க, ஆண்டவருக்காக பண்றவங்க ரொம்ப குறைவு. அப்ப யோகா அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் யமா நியமா. இப்ப இந்த அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் அந்த யோகாசன முறைகளை பத்தி எல்லாம் ரொம்ப டீப்பா எழுதியிருக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு அர்ஜுனன் கிட்ட அஷ்டாங்க யோக முறை. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க கர்ம யோகா. கர்ம யோகத்தை பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஞான யோகத்தை பத்தி சொல்றாரு. இப்ப இந்த அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்ல வர்றாரு. சரி, கர்ம யோகம்னா என்னது, கர்மம்னா என்னது, யோகம்னா என்னது? கர்ம யோகம்னா என்ன? கர்மனா செயல், சரி. யோகம்னா அது கிருஷ்ணனுடைய செயல்னு நம்ம நீங்க சொன்னீங்க. கர்மான்னா செயல், கிருஷ்ணருடைய சேவையில செயல் செய்யணும். ஓகே, கிருஷ்ணரோடு இணைப்பது. அதாவது நம்முடைய செயலை வந்து கிருஷ்ணரோடு இணைக்கிறதா கர்மயோகா. கர்மத்தை யோகமாக செய்வது, செய்யக்கூடிய செயலை யோகமாக செய்வது. ஏன் ஒருவர் செய்யக்கூடிய செயலை யோகமாக செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு? ஏன் ஒருவர் செய்யக்கூடிய செயலை யோகமாக செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு? இது 3ஆம் அத்தியாயத்துல படிச்சிருப்பீங்க. யாருக்கு தெரியும்? ஏன் செய்யக்கூடிய செயலை ஒருவர் யோகமாக செய்ய வேண்டும்? 3ஆம் அத்தியாயத்தில் 9ஆம் ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். 3.9. பகவான் நினைக்கும் போது நம்மளோட செயல்கள் வந்து அகர்மாவாக மாறிவிடும். யஜ்ஞாதாத் கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் ஒருத்தர் செயலாற்றுகின்றார், யஜ்ஞாதாத் கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் செயலாற்றவில்லையோ, விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாற்றாமல் தன் புலன் திருப்திக்காக செயலாற்றுபவர்கள் அந்த கர்ம வினையில் மாட்டிக்கொள்கிறார்கள், சிக்கிக் கொள்கிறார்கள். அதே சமயம் விஷ்ணுவுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக விஷ்ணுவுக்காக செயலாற்றுபவர்கள் கர்ம வினையை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள், கர்ம வினையிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். யஜ்ஞாதாத் கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாற்றுபவர்கள் அந்த செயல்வினையில் பாதிப்படைவதில்லை. ஆனா யார் ஒருத்தர் தன் புலன் திருப்திக்காக செயலாற்றுகின்றாரோ அதுல அவர் சிக்கிக் கொள்கிறார். அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க கர்மா. கர்மால வந்து 3 இருக்கு, கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மானா என்னது? கர்மா என்றால் விதிக்கப்பட்ட கடமைகள். விகர்மா அப்படின்னா சாஸ்திரத்துக்கு எதிரான செயல்கள், சாஸ்திரத்துக்கு எதிரான செயல்கள் அல்லது கிருஷ்ண உணர்வுக்கு எதிரான செயல்கள். கர்மானா கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது அல்லது பற்றில்லாமல் செயலாற்றுவது. அப்ப கர்மா, அகர்மா, விகர்மா. கர்மா என்றால் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்வது. விகர்மானா சாஸ்திரத்தை புறக்கணித்து விட்டு மனபோன போக்குல செய்யறது, பாவகரமான வாழ்க்கையை வாழ்வது, பாவகரமான செயலை செய்வது விகர்மா. அதே சமயம் செய்யக்கூடிய செயலில் பற்றுதல் கொள்ளாமல் பகவானுடைய திருப்திக்காக, இறைவனின் திருப்திக்காக, இறைவனின் இறை பணிக்காக செய்யக்கூடிய செயல் வந்து அகர்மா. சரி, அப்போ இந்த முதல் அத்தியாயத்துல பகவான் கிட்ட அர்ஜுனன் நிறைய வாதம் செஞ்சார். இந்த மகாபாரத யுத்தம் வந்து தர்மம் இல்ல, இது தேவையில்லை, இது பாவமே வந்து சரி, இப்படி எல்லாம் வாதம் பண்ணார். அப்புறம் 2ஆம் அத்தியாயம் வந்த உடனே அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. என்ன பண்ணாரு? பகவானே தன் குருவா எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் பகவான குருவா எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில கொடுக்குற முதல் பாடம் வந்து அர்ஜுனனுக்கு சாங்கிய யோகம். உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன பேதம் உண்டு, இதை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா 2ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றார். ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி சொல்றார். அப்போ 2ஆம் அத்தியாயம் வந்து பகவத்கீதையுடைய சாரமாக அமைகிறது. கீதையினுடைய உட்பொருள் சுருக்கம் பகவத்கீதையுடைய சாரம். அதுலயே பக்தி தொண்டை பத்தி சொல்லிட்டார் பகவான். புத்தி யோகா, புத்தி யோகத்தை செய்ய வேண்டும். இப்ப 3ஆம் அத்தியாயம் வந்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்ல வராரு? என்ன வந்து செயல்ல ஈடுபட சொல்றாரா, இல்ல செயலை விட்டுட்டு புத்தி யோகா பக்தியை மட்டும் செய்ய சொல்றாரா, என்ன பண்ண சொல்றாரு? குழப்பம் ஆயிடுச்சு. ஒண்ணு என்ன வந்து சண்டை போட சொல்றாரா,
இல்ல விட்டுட்டு கிருஷ்ண உணர்வை ஃபாலோ பண்ண சொல்றாரு. நான் என்ன பண்ணணும்? அப்ப பகவான் சொல்றாரு, நீ செயல் பண்ணு அர்ஜுனா, நீ துறவி ஆக முடியாது. ஏன்னா நீ ஒரு குடும்பஸ்தன். அதனால துறவரம் உனக்கு இப்போதைக்கு ஒத்து வராது. உனக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. அதனால நீ செயலை செய்ய வேண்டும். அந்த செயலை பற்றுதல் அல்லாமல் செய்ய வேண்டும். அதான் நிஷ்காம கர்மயோகா. செயல் பண்றது, அதுல பற்றுதல் கொள்ளாம. அப்போ இது இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. எங்க சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு? சாஸ்திர விதிக்கு உட்பட்ட செயல் வந்து பலநோக்கு கர்மமாயிடும். இப்ப வேதத்துல சொல்லியிருக்கு, இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ண இந்த பலன், அது கர்ம காண்டம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த யாகம் செய்தால், இந்த தேவதை வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும், இந்த நாள்ல இந்த பூஜை செய்தால் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கர்ம காண்டம். அந்த கர்ம காண்டம் கூட என்ன ஆகும்னா ஒரு ஜீவனை கட்டுண்ட வாழ்க்கையில் தள்ளிவிடும். அந்த பலநோக்கு கர்மத்தை அனுபவிப்பதற்காக அவன் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. புண்ணியம் செஞ்சுட்டா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுக்கணும். அதனால கர்மத்தை யோகமாக செய்து விட வேண்டும். அது பகவானோடு இணைத்து விட வேண்டும். யக்ஷசிஷ்டா சினசந்தோ முஷந்தே சர்வ கில்பிசை புஞ்சந்தே தே தகம் பாபாயே பசந்தாத்ம காரணாத். யாகத்துல மீதமான உணவை உண்கிறவங்க, யாகத்தில் மீதமான உணவை உண்கிறவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க உண்ணக்கூடிய ஓரொரு கவலும் பாவத்தையே உண்கிறார்கள் அர்ஜுனா. அப்ப அன்னதானம் பண்றது புண்ணியம். ஆனா கிருஷ்ண பிரசாதத்தை கொடுப்பது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அது பகவானுடைய கருணை, கிருஷ்ண பிரசாதம். அப்போ 3 விதமான நபர்களை பார்க்கலாம் நம்ம. பசி என்று வந்தால், இல்லப்பா போப்பா காலையிலே வந்துட்டாங்க பசிக்குதுன்னு அப்படின்னு இல்லை என்று சொல்பவன் பாவி. யாராவது பசின்னு வந்து சொன்னா அவனுக்கு சாப்பிட கொடுக்காம அவனை விரட்டி வர்றவன் பாவி. சரி, யோகி யாரு? அடடா இங்க ஒருத்தர் பசின்னு வந்தாரு அப்படின்னு அவர் வரவேற்று அவருக்கு சாப்பாடு கொடுத்தவர், அன்னதானம் பண்ணவர் யோகி. பக்தர் யாரு? அவருக்கு பகவானுடைய பிரசாதத்தை கொடுத்தார். அப்போ கர்மயோகிக்கு புண்ணியம் வந்து சேர்ந்துரும். கர்ம காண்டத்தை பின்பற்றவங்க கர்ம யோகிகளுக்கெல்லாம் புண்ணியம் வந்து சேர்ந்துரும். அந்த கர்மத்தை வந்து நிஷ்காம கர்மயோகமாக செய்ய வேண்டும். அதான் 5வது அத்தியாயம். பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் லத்யா கரோதிச்ச லிப்யதே நச பாபேன பத்ம பத்ர இபாம்பஷா. தாமரை இலையில் தண்ணீர் எவ்வாறு ஒட்டுவதில்லையோ அது போல, தாமரை இலையில தண்ணி எவ்வாறு ஒட்டுவதில்லையோ அது போல ஒரு கிருஷ்ண பக்தன் செயலின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. செயலின் விளைவுகள் பற்றுதல் கொள்வதில்லை. அவர் மனைவி, குடும்பம், குழந்தைங்க எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவைக்காக ஈடுபடுத்துறார். அதனால இந்த நிஷ்காம கர்மயோகத்தை 5ஆம் அத்தியாயத்துல சொன்னார் பகவான். அதாவது செயல் பண்ணலாம், அது கிருஷ்ணருக்காக பற்றுதல் கொள்ளாம கிருஷ்ணருக்காக செய்வது. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, செயலை திறந்து விடுகிறார்கள். அப்ப இந்த 6ஆம் அத்தியாயம் எப்படி தொடங்குது அப்படின்னா, 6ஆம் அத்தியாயம் செயலை துறக்கிறதுல இருந்து தொடங்கும். எப்படி ஒரு யோகி வந்து செயலை துறக்கின்றார். அப்ப இந்த 6ஆம் அத்தியாயம் வந்து யோகத்தை பற்றி ஒரு ஏணி படி, யோகா லேடர், யோகாங்கிற லேடர், யோகாங்கிற ஏணியில பல படிகளை விவரிக்கின்றது இந்த 6ஆம் அத்தியாயம். நம்ம வீட்டுல ஒரு ஏணி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் வீட்டுல லேடர் இருக்கும், ஏணி. முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி. சபரிமலை போனா 18 படி, 1ஆம் படி, 2ஆம் படி, 18 படி. அப்படி வந்து லேடர்ல வந்து ஏணில பல படித்தரங்கள் இருக்கு, பல ஸ்டேஜ் இருக்கு. அப்ப இந்த 6ஆம் அத்தியாயத்துல பகவான் யோகா லேடர், யோகாங்கிற ஏணியோடைய பல படித்தரங்களை விளக்குகிறார். ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு? கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டாரு, ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றாரு. அஷ்டாங்க யோகம். அதனால அஷ்டாங்க யோகி ஃபர்ஸ்ட் வந்து கர்மயோகி என்ன பண்றாரு? செயலை வந்து பற்று இல்லாம செய்ய முயற்சி பண்றாரு. கர்மயோகி வந்து கர்ம காண்டத்தை விட கர்மயோகி சிறந்தவர்.
கர்மயோகியை விட ஞான யோகி சிறந்தவர், ஞான யோகியை விட தியான யோகி சிறந்தவர். இப்படி ஒரு ஸ்டேஜா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றார். இது பகவத்கீதையினுடைய இந்த 6ஆம் அத்தியாயத்துல கடைசி 2 ஸ்லோகம். இந்த கடைசி 2 ஸ்லோகத்துல பல்வேறு யோக முறைகளை பத்தி பகவான் சொல்லிட்டு இந்த யோகத்திலேயே சிறந்தவர் யாருன்னு கிருஷ்ணரை கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டார். பெஸ்ட் யோகி. நிறைய யோக முறையை பத்தி சொல்லிட்டு அந்த நிறைய யோகிகளை பத்தியும் சொல்லிட்டு அந்த யோகியிலே சிறந்தவர் யாருன்னு சொல்லிட்டார். தபசிப்பியோ அதிகோ யோகி ஞானிப்பியோ அபிமதோதிக கர்மிப்பிய சாத்திகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. அர்ஜுனா, நீ எப்பொழுதும் யோகியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் யோகியாக இருக்க வேண்டும். தபசிப்பியோ அதிகோ யோகி, ஒரு தவம் பண்ற யோகி யாரை காட்டிலும் உயர்ந்தவர்? சாஸ்திர விசாரணை பண்ணும் ஞானி காட்டிலும் உயர்ந்தவர். ஞானி யாரை காட்டிலும் உயர்ந்தவர்? செயலை துறக்கின்றார், செயலை புரிந்து கொண்டிருக்கிற கர்மயோகியை விட உயர்ந்தவர் ஞான யோகி. கர்மயோகி யாரை விட உயர்ந்தவர்? கர்மிக்களை விட உயர்ந்தவர். ஏதோ குழப்பற மாதிரி இருக்கே, ஒண்ணுமே புரியலையே, ஏதோ கர்மயோகி ஞான யோகி தபயோகி என்னெல்லாமோ சொல்றாங்களே அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள், எளிமையா சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? இந்த அன்றாட வாழ்க்கையில ஜட உலகத்துல புலன்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் புலன்பத்துக்காக சாப்பிடணும், தூங்கணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், இப்படியே இதுதான் வாழ்க்கைய நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? புலனின்பம் தான் வாழ்க்கை, புலனின்பம் தான் வாழ்க்கை. குழந்தைகிட்ட கேட்கிறோம், என்னப்பா ஆகணும் நீ படிச்சு? நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்ல ஒரு இடம் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு பெண்ணை கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செத்து போயிடும். இப்படி இந்த வாழ்க்கைய, மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்து கொள்ளாமல் இந்த மனித வாழ்க்கையில புலன்பத்துக்காக செயல்படுறவங்க கர்மிகள். கர்மிகள்னா என்ன மாதிரி கருப்பா இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. கர்மிகள்னா புலன்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க. அப்படி மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம புலன்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய கர்மிகளை காட்டிலும் உயர்ந்தவங்க கர்ம யோகி. அந்த செயலை யோகமா செய்யறவர். என்னாச்சு? புலன்ப வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போச்சு. புலன்ப வாழ்க்கையில ஈடுபட்டு விரக்தி அடைஞ்சு போய் பேசாம இந்த செயலை எப்படியாவது இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், அல்லது செயலை யோகமாக செய்யணும், ஆன்மீகமா செய்யணும் அப்படின்னு சிலர் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்ட முறையை மேற்கொள்றாங்க. நல்ல விஷயம். ஆனா அது கூட என்ன ஆயிரும்? அவங்கள பந்தப்பட்ட வாழ்க்கையில பந்தப்பட்ட வாழ்க்கையில சிக்க வச்சிடும். அதனால என்ன பண்றாரு? ஒரு ஞானி என்ன பண்றாரு? செயலை துறந்து விடுகிறார். எனக்கு செயலே வேண்டாம், நான் பாவம் பண்ணாலும் இந்த பூமியில பிறக்கணும், புண்ணியம் பண்ணாலும் பிறக்கணும், பேசாம செயலே துறந்துடலாம். அவர் ஞானி. அந்த ஞானி காட்டிலும் இருந்து அஷ்டாங்க யோகி. அஷ்டாங்க யோகி. இந்த அஷ்டாங்க யோகி என்ன பண்றாரு? 8 விதமான நிலைகள்ல யோகத்தை பயிற்சி பண்ணுகிறார். அப்ப என்னது? யமா நியமா. ஃபர்ஸ்ட் யமா நியமானா, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, அப்புறம் எவ்வளவு நேரம் தூங்கணும் எவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, எவ்வளவு நேரம் உழைக்கணும் எவ்வளவு நேரம் உழைக்க கூடாது. இதுதான் பகவத்கீதை இந்த அத்தியாயத்துல 6ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்லித்தரார். யுக்தாஹார விகாரஸ்ய யுக்தசேஷ்டது ஸ்வப்னஷு யுக்தசேஷ்டசு கர்மஷு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்ககா. யாருடைய வாழ்க்கை துக்கத்துல முடிஞ்சிரும்? யாரு யோகியே ஆக முடியாது? உணவு, உறக்கம், கேளிக்கை, உழைப்பு, இந்த 4ஐயும் மிதமாக செய்யாதவன். உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை, இதை சரியா பண்ணலைன்னா அவங்க யோகி ஆக முடியாது. அப்போ இந்த விதவிதமான மக்கள் இருக்காங்க. போகின்னு இருக்காங்க, போகி, அப்புறம் யோகி, ரோகி, தியாகி, டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்காங்க.
போகினா யாரு? போகி என்றால் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கணும், அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இதை வாங்கணும்னு, அதை வாங்கணும்னு, அந்த ட்ரெஸ் வாங்கணும். ஏற்கனவே வீட்டுல பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கும், ஆனாலும் ட்ரெஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வீட்டுல 2 கார் இருக்கு, இன்னும் 2 கார் கூட வாங்க. அப்புறம் ஏற்கனவே ஒரு சொந்த வீடு இருக்கு, இன்னொரு வீடு வாங்க. இப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை, அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அப்படி இருக்கணும், அவன்லாம் போகி. அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவன் போகி. அளவுக்கு அதிகமாக உணவை உண்பவன் ரோகி, வியாதி ஆயிடும். ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவோம். ஆசிரமத்துல, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல காலையில வந்து ஒரு 9 மணி 9:30 மணி, சாயந்தரம் ஒரு 4:30 மணி 5 மணி, இதுதான் பிரசாதம். 2 வேளை. 2 வேளை சாப்பிட்டா அவர் யோகி ஆவார். 3 வேளை சாப்பிட்டா போகி. 3 வேளை, காலையில, மதியம், சாயந்தரம். காலையில டிஃபன், மதியம் ராஜபோகா ஃபீஸ்டே, அப்புறம் நைட்டு டிஃபன், அந்த மாதிரி விதவிதமா சாப்பிட்டா போகி, அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல விதவிதமா உணவு சாப்பிட்டு அனுபவிக்கிறார். சரி, பிரசாதம் தானே, சாப்பிட்டு போட்டு பிரசாதம் சாப்பிட்டு போட்டு. அதுக்கப்புறம் ரோகி யாரு? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த அரவை மிஷின் மாதிரி எதையாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறது, நிற்கும் போது, நடக்கும்போது. நான் பார்த்துருக்கேன், சிலர்லாம் வந்து கார் ஓட்டும்போது தூக்கம் வரக்கூடாது, எதையா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயின்ல பாருங்க, நம்ம இங்கிருந்து மாயாப்பூர் போறோம், மதுரை டு மாயாப்பூர் ட்ரெயின்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க. ஃப்ளைட்லயாவது அன்னைக்கே போய் சேர்ந்துருவாங்க, ட்ரெயின்ல போனா 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் என்ன பண்றது தெரியாது, டப்பா நிறைய பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு போவோம். அதுல பாருங்க, பொதுமக்கள் பெரும்பாலும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, இதே தான் நடக்கும் 2 நாளும். அப்புறம் மொபைல் பார்ப்பாங்க, அது இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. சாப்பிட்றது, மொபைல் பார்க்கறது, தூங்குறது, சாப்பிட்றது, மொபைல் பார்க்கறது, தூங்குறது, இதுதான். அப்புறம் ட்ரெயின்ல லைனா வந்துட்டே இருக்கும், அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பே, சமோசா, 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 லகே, கேலா, 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 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. அதை வர்றதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான். இப்படியே தான் அவன் போகியா, இப்போ நாம ரோகி ஆயிடும், ரோகி. அப்போ 4 வேளை 5 வேளையே சாப்பிட்டா அவன் ரோகி. என்னாச்சு அவனுக்கு? சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாது, அப்புறம் சாப்பிட்ட உணவு வந்து என்ன விஷம் ஆயிடுது. அதை அவன் போய் டாக்டர்கிட்ட போய் அவன் சொல்லுவான், அவனுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு, நீ வந்து வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க, இல்லை உணவை குறைங்க, சாப்பாட்டை குறைங்க, உங்க உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுச்சு, வெயிட்டை குறைங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆயிடுது? 4-5 வேளை சாப்பிட்டா ரோகி, 3 வேளை சாப்பிட்டா போகி, 2 வேளை சாப்பிட்டா யோகி. அர்ஜுனா, நீ எப்போது யோகியாக இருக்க வேண்டும் சொல்ற. தபசிப்பியோ அதிகோ யோகி, ஞானிப்பியோ அபிமதோதிக, கர்மிப்பியோ சாத்தியோ யோகி, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. அதனால யோகான்னு சொன்னா இன்னைக்குள்ள அந்த ஃபேஷன் யோகா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு கலியுகத்துல பெரும்பாலும் யோகானா ஒரு ஃபேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. யோகாங்கிறது ஒரு ஃபேஷன் இல்ல. யோகானாலே ஃபர்ஸ்ட் வாய்க்கு பூட்டு, யமா நியமா. முதல்ல எங்க பூட்டு போடணும்? வாய்க்கு பூட்டை போடணும். அளவாக பேச வேண்டும், தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, அளவாக சாப்பிட வேண்டும், தேவையில்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுதான் முதல்ல யமா நியமா. அளவாக உறங்க வேண்டும், அளவுக்கு அதிகமா உறங்கக்கூடாது. தூங்காமலும் இருக்கக்கூடாது, தூங்கிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, சாப்பிட்டே இருக்கக்கூடாது. உழைப்புக்கு கிருஷ்ணர் எதிரி இல்லை, கழுத மாதிரி உழைக்கக்கூடாது. உழைக்கலாம், நம்ம உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு உழைக்கலாம், ஆனா கழுத மாதிரி உழைக்கக்கூடாது. அப்ப எல்லாமே லெவலா மிதமா பண்றவன் தான் யோகி ஆகும். அப்ப இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு? முதல் 4 ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துல வந்து 6ஆம் அத்தியாயத்துல மொத்தம் 47 ஸ்லோகம் இருக்கு. 6ஆம் அத்தியாயத்துல மொத்தம் 47 ஸ்லோகம். முதல் 4 ஸ்லோகத்துல ஒரு யோகி எப்படி செயலை துறக்கின்றார் அப்படின்னு சொல்றார். செயலை துறந்து அவர் எப்படி தியானத்துல தன்னை இணைத்துக் கொள்கிறார். இது வந்து அஷ்டாங்க யோகம். அப்போ பகவத்கீதையில கர்மயோகம் சொல்லியிருக்கு, ஞான யோகம் சொல்லியிருக்கு, அஷ்டாங்க யோகம் சொல்லியிருக்கு. ரைட்? இப்போ இந்த அஷ்டாங்க யோகி இங்க சொல்றது அஷ்டாங்க யோகி. இந்த அஷ்டாங்க யோகி என்ன பண்றாரு? செயலை துறந்து விட்டு தனி இடத்துக்கு போய்
மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்றார். யமா நியமா, நாக்கு கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி, இது நாக்கையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் நாம மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இந்த அத்தியாயத்துல மிக முக்கியமான பாடம் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறது, மிக முக்கியமான பாடம், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்தாமல் ஒருவன் யோகி ஆக முடியாது. அப்போ நமக்கு பிரச்சனையே என்னன்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துட்டார். இந்த அத்தியாயத்துல நம்முடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மனது, கட்டுப்பாடற்ற மனது. யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அந்த மனமே அவனுக்கு நண்பன். யாரது மனது அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனமே அவனுக்கு எதிரி. அப்போ நமக்கு நண்பனும் எதிரி வேற யாரும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரரோ ஏத்து வீட்டுக்காரோ இல்ல அந்த பக்தரோ இந்த பக்தரோலாம் கிடையாது. நமக்கு நண்பனும் எதிரி நம்ம கூட தான் வச்சிருக்கிறோம். நம் மனமே நம் நண்பன், நம் மனமே நம் எதிரி. யார் மனதை வென்று விட்டாரோ, அடுத்த கிருஷ்ணர் சொல்றார், யார் மனதை வென்று விட்டாரோ அவருக்கு பரமாத்மா மிக சுலபமா அடையக்கூடியவரா இருக்கிறார். ஜிதாத்மானஸ்து பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாகிதக. ஜிதாத்மா மனதை வென்றவன், ஜிதாத்மா. அந்த மனதை வென்றவனுக்கு பரமாத்மா மிக சுலபமாக அடையக்கூடியவரா இருக்கார். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம முதல்ல ஆத்மானே உணரல. நம்ம இன்னும் ஆத்மாவே உணரல, அப்புறம் பரமாத்மா உணர்றது. அப்ப நம்ம ஆத்மாவே உணர வேண்டுமானால் நமக்கு நிறைய ஞானம் இருக்கு. நம்ம பகவத்கீதையை படிச்சிருக்கிறோம், கேட்கிறோம். 2ஆம் அத்தியாயத்துல ஆத்மா பற்றி ஸ்லோகங்கள்லாம் சொன்னாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா நடைமுறையில பிரச்சனை வந்துடும். எங்க அந்த பக்தர் என்ன திட்டாரு, அவர் என்ன கோவப்படுத்திட்டாரு, நான் அன்னைக்கு சண்டைக்கு போயிட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, நாம இன்னும் உடல் தளத்துலதான் இருக்கோம். அப்போ ஒரு யோகி முதல்ல தன் ஆத்மாவின் தளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயலை ஆத்மாவின் தளத்தில், நம் பார்வை ஆத்ம கண்ணோட்டத்துல பார்க்கணும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி ஸ்வனீச்சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல படிச்சோம். ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது, பகவத்கீதை படித்து விட்டால் கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது, அடக்கம் வந்துடணும். ஓ, நான் பகவத்கீதை நிறைய தடவை படிச்சுட்டேன், நான் பகவத்கீதை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாத என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க, அப்படி இல்லை. தன்னடக்கம் உள்ள சாது, ஹம்பிள்னஸ், பணிவு. அவர் எப்படி பார்க்கிறாரு, யானை நாய் நாயத்தினும் சண்டாளன் பூனை பன்றி எல்லா ஜீவன்களையும் சமநோக்கில் காண்கிறார். அப்ப ஆத்மாவை பார்க்கிறார். அப்ப நம்ம ஒரு பக்தரை பார்க்கும்போது ஆத்மாவாக காண வேண்டும். மனைவி ஒரு ஆத்மா, கணவர் ஒரு ஆத்மா, பிள்ளைகள் 2 ஆத்மா. இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற தாவரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள் எல்லாம் தனித்தனி ஆத்மா. அந்த ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆத்மா கூடயே பரமாத்மாவும் இருக்காரு. இதுதான் சாஸ்திரம்ங்கிற கண் கொண்டு பார்க்கறது, ஞானம் என்ற கண் கொண்டு பார்க்கறது. நம்ம எப்படி பார்க்கிறோம், உடல் ரீதியா பார்க்கிறோம். ஓ, இவர் என்ன இப்படி, அவர் என்ன அப்படி. அப்போ இது உடல் சார்ந்து. அப்ப பிரச்சனை எங்க வருது, மனமே ஏற்றுக்கொள்வது நிராகரிக்கிறது. மனதோட வேலை என்னது, மனதை பற்றிய சைக்காலஜி, மனோ தத்துவத்தை இங்க கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் தான் பெஸ்ட் மனோ தத்துவ டாக்டர். ஏன்னா மனமே அவற்றிருந்தா தோன்றியிருக்கு. புலன்களில் நான் மனதுன்னு சொல்றார். 10ஆம் அத்தியாயத்துல புலன்களில் நான் மனதுன்னு சொல்றார். அதனால இந்த மனதை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப யோகான்னு சொன்னாலே இதுக்குதான். அப்ப எல்லாரும் இதுதான் முயற்சி பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நேத்து இல்ல, கால வரையெல்லாம் எடுத்து பாருங்க, ஓரொரு யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் எதனோடு போராடினாங்க, மனதை கட்டுப்படுத்தலாம். அது ஞான யோகி ஆனாலும் சரி, அவர் அஷ்டாங்க யோகி ஆனாலும் சரி, அவர் பக்தி யோகி ஆனாலும் சரி. இப்ப இந்த 3 யோகத்தை எடுத்து, ஞான யோகி, அஷ்டாங்க யோகி, பக்தி யோகி, இந்த 3 யோகிகளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில மனதோடு தான் போராடிக்கிட்டு இருக்கு. மனதோடு போராடுறது பெரும் சவாலா இருக்கு, மனதை கட்டுப்படுத்துறது. அதனால யோகத்துல முதல் முக்கியமானது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. யோக இந்திரிய சம்ஜமா. மனம் 6வது புலன். கிருஷ்ணர் சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசிஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் நமது 6வது புலன். 5 புலன்கள், மனம் 6வது சூட்சமான, கண்ணுக்கு தெரியாது.
ஆனா பாருங்க, கண்ணுக்கு தெரியாம உள்ள உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ற, பாக்குறதெல்லாம் மனசுல பதிஞ்சிரும். அது அப்புறம் ஒன்னொன்னா வெளியே வரும். அது நடந்தது, இது நடந்தது, கல்யாணம் பண்ண புதுசுல என்ன சண்டை போட்டோம், அது நடந்தது. அதுக்கப்புறம் சொல்லுவோம், அன்னைக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல உங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மனதுல வந்து லேயர் லேயரா அடுக்கடுக்கா இருக்கு. பல விஷயங்கள் மனதுல பதிஞ்சிருக்கு. அப்ப மனது என்ன பண்ணும், விஷயங்களை கிரகித்துக்கொள்ளும். மனது என்ன பண்ணும், விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு அதை போட்டோ எடுத்து வச்சு அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா வெளியே வரும். அதனால நமக்கு இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, இந்த ரட்டிப்பு தன்மை மனதிலிருந்து எழக்கூடிய இந்த ரட்டிப்பு தன்மை இருக்கு இல்லையா, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இன்பம் துன்பம், இதெல்லாம் மனதோட வேலை. ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு மனசு. 7:30 மணி ஆக போகுது, இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணலாம், கிளாஸ்ல உட்காந்துருப்போம் இல்லையா, மைண்டு வந்து மதுரையில உட்காந்துட்டு மலேசியாவுக்கு போயிடும். நாம மலேசியா போறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனா மைண்டு இப்படிங்கிற நேரத்துல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல போயிடும். அதனால இந்த மனதை கட்டுப்படுத்துறது பெரும் சவாலா இருக்கு. அப்ப எல்லா யோகிகளும் இதுக்குதான் முயற்சி பண்றாங்க. ஒரு அஷ்டாங்க யோகி யமா நியமா, உணவு உறக்கம்லாம் கட்டுப்படுத்தி, மூச்சு பயிற்சி பண்ணி, ஆசனம் செஞ்சு, புலன்களை கட்டுப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் தியானம் வந்து 7வது நிலை. அஷ்டாங்க யோகத்துல தியானம் வந்து 7வது நிலை. யமா நியமா பிரத்யாகாரா ஆசனா தாரணா தியானா. 7வது நிலை. அதுக்கப்புறம் 8வது சமாதி. அதுல கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன். அவர் நடந்தா நடக்கிறதே தெரியாது. நடந்துட்டு இருக்கிறமா, உட்கார்ந்து இருக்கிறமா, பேசிக்கிட்டு இருக்கிறமா, எல்லாம் மறந்து போயிரு. அப்படி தன்னை மறந்த நிலையில் சமாதி நிலை. சிலப்பா அவரு தன்னை மறந்து உட்கார்ந்து இருப்பாரு, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது இந்த யோகத்துல, அஷ்டாங்க யோகத்துல பர்ஃபெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ். அப்ப இங்க கிருஷ்ணர் என்ன சொல்லி தராரு, இந்த யோகா ரூடாங்கிறத சொல்லி தராரு. யோகா ரூடா அப்படின்னா பிராக்டிசிங், எப்படி ஒருத்தர் செயலை திறந்து அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இந்த அஷ்டாங்க யோக முறைகளை பற்றி கிருஷ்ணா வர்ணிக்கிறார் பகவத்கீதையில. ஒரு அஷ்டாங்க யோகி அவன் தனி இடத்துக்கு போகணும், அந்த இடம் சமதளமாக இருக்க வேண்டும், ரொம்ப உயர்வா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு புலித்தோல தர்பை புல் மேலே உட்கார்ந்து இருக்கணும். அவன் கண்களை முழுவதும் மூடி இருக்கக்கூடாது, முழுவதும் திறந்திருக்கூடாது, மூக்கினுடைய நுனிப்பாகத்தை பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனன் கேட்டுக்கிட்டே இருக்காரு, இந்த யோகாலாம் நமக்கு ஒத்து வராது. இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்ன அஷ்டாங்க யோக முறை அர்ஜுனனே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, முதல்ல தனி இடத்துக்கு போகணுமா. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கும். எவ்வளவு பேர் தனி இடத்துக்கு இன்னைக்கு போக முடியும் வீட்டை விட்டு? அங்க இருந்து போன் வந்துடும். முதல்ல மாதாஜிட்டு இருந்து, எங்க இருக்கீங்க, ஆப்பரிங்க பிரசாதுக்கு ஃபுட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா எங்க போய் உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு தனி இடத்துக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க. இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதகன், ஒரு குடும்பஸ்தன் வந்து தனி இடத்துக்கெல்லாம் போக முடியாது. மனைவி குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. அதனால இன்னைக்கு வந்து அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றது கடினம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்லிட்டாரு, என்னால பண்ண முடியாது. இது என்ன கிருஷ்ணா, நீங்க ஒரு எளிமையான யோகத்தை சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு கஷ்டமான விஷயம் சொல்றீங்க. முதல்ல குடும்பத்தை விட்டுட்டு போகிறீங்க, தனியான இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க, ரொம்ப உயரமான இடம் போகக்கூடாது, ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, சமதளமா இருக்கணும், அப்புறம் வந்து கண்களை முழுவதும் திறந்தக்கூடாது, முழுவதும் மூடக்கூடாது, மூக்கினுடைய நுனிப்பாகத்தை, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. இந்த யோக முறை எனக்கு ஒத்து வராது. ஆனா அதே சமயம் கிருஷ்ணா, என் மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு, மனதை கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, சோசியல் மீடியா, ட்விட்டர் ஒன்றும் கிடையாது, டெலிவிஷன் கூட கிடையாது, ஆல் இண்டியா ரேடியோ கூட கிடையாது. ஆல் இண்டியா ரேடியோவோ, இந்த சூரியன் எஃப்எம்மோ, அந்த எஃப்எம் இந்த எஃப்எம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்திலே அர்ஜுனன் சொல்றாரு, என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, இது காற்றை விட வேகமா போகுது. சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஷ்யாக நிகிரகம் பண்ணிய வாயு ரேவ துஷ்கிருதம்.
கிருஷ்ணா என் மனதை கட்டுப்படுத்தணும். வீசுற காற்று, புயல் காற்று கூட கட்டிடும் போல இருக்கு, என் மனதை கட்டுப்படுத்த முடியல. கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமா அர்ஜுனா, உண்மைதான் உண்மைதான், ஒத்துக்கிறேன், கரெக்ட் தான். அசம்சயம் மகாபாகோ, பலம் பொருந்திய பயங்களுடைய அர்ஜுனா, மனோ துர்நிகிரகம் சலம், மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிறேன். எப்படி முடியும்? அப்பியாசேனது கௌந்தேய வைராக்கியன சக்கிரிகியது. அப்பியாச தொடர்ந்து பயிற்சி, வைராக்கியம் பற்றின்மை. அப்போ தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலதான் சாத்தியமாகும். அதனாலதான் ஒரு அஷ்டாங்க யோகி என்ன பண்றாரு, தனி இடத்துக்கு போயிடுறாரு. காட்டுல போய் தனி இடத்துல பயிற்சி பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அதுல சிக்கல் என்னன்னா, அதுல வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நம்ம நிறைய உதாரணம் பார்க்கலாம் சாஸ்திரங்கள்ல இருந்து, நிறைய உதாரணம். ஒரு ஞான யோகி, ஞான யோகங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஞான யோகியானவர் சாஸ்திரங்களை விசாரணை பண்ணி, சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் படிச்சு, உபனிஷத்தெல்லாம் படிச்சு என்ன முடிவுக்கு வராரு? இறைவன் வந்து ஒரு உருவமற்றவர், அருவமானவர், பிரம்மமானவர். அந்த பிரம்மஸ்வரூபியான இறைவனோடு இரண்டரை கலந்து விட, இறைவனோடு இணைந்து விட வேண்டும். அதுதான் ஞான யோகம். அதாவது யோகாங்கிறதுன்னு இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னாயிரணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தோடு ஒன்றாயிரும். அந்த ஞான யோகி என்ன பண்றாரு, தனி இடத்துல போய் மனதையும் புலன்களை கட்டுப்படுத்தி, மழை வெயில் குளிரெல்லாம் பார்க்காம அவர் தவம் செய்யறார். பாருங்க, விஸ்வாமித்திரர்னு ஒருத்தர் இருந்தார். விஸ்வாமித்திரர் வந்து தனி இடத்துக்கு போனார். போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி தவம் பண்றார். ஓம் ஓம், கண்களை மூடிக்கொண்டு கைகளை மேல உயர்த்தி கொண்டு ஓம். 10,000 வருஷம் தவம் பண்ண, 10,000 வருஷம். இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு, எங்கேயாவது விஸ்வாமித்திரர் நம்மளுடைய இடத்துக்கு வந்துருவாரோ, இந்திரனுடைய பதவிக்கு வந்துருவாரோ. உடனே இந்திரன் என்ன பண்ணாரு, மேனகை கூப்பிட்டார். ஓ மேனகா, நீ போய் இந்த விஸ்வாமித்திர தபத்தை கெடுத்து விடு. மேனகா வந்தாங்க. விஸ்வாமித்திரர் கண்களை மூடிக்கொண்டு தவம் பண்றார், கண்களை இறுக மூடிக்கொண்டார். ஓம் ஓம் சிங் 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 ஓம் ஓம் சிங் 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 ஓம் சிங் சிங். கண்ணை திறந்தாரு, மேனகையோட அழகுல அவ்வளவு. அவ 10,000 வருஷம் செய்த தபம் ஒரு செகண்ட்ல மேனகை கொண்டு போயிட்டார். கடைசியில் என்ன ஆச்சு, விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் சகுந்தலான்னு ஒரு குழந்தை பிறந்து. அப்புறம் மேனகா வந்து விஸ்வாமித்திர விட்டுட்டு போயிட்டார். விஸ்வாமித்திரர் 10,000 வருஷம் செய்த தவம் வீணா போயிடுச்சு. மீண்டும் 10,000 வருஷம் தவம் பண்றாரு. இந்த முறை இந்திரன் ரம்பாவை அனுப்புறாரு. விஸ்வாமித்திரர் கோவம் வந்து கண்ணை திறந்து அப்படி நெருப்பு வருது கண்ணில். அப்ப என்ன ஆச்சு, விஸ்வாமித்திரனால காமத்தை கட்டுப்படுத்த முடியல, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த ஞான யோகம் வந்து செயற்கையானது. இறைவனை தோன்றா உருவத்தில் அணுக முயற்சிப்பதும், அது ஒரு வரட்டுத்தனமானதும், அது செயற்கையானதும், மிக கடினமானதும் இருக்கு. அதனாலதான் விஸ்வாமித்திரர் மாதிரி பெரும் மகா ரிஷிகளுமே தோத்து போயிருக்காங்க. இன்னொருத்தர் இருந்தார், சௌபரி முனின்னு. சௌபரி முனி யமுனையோடைய நதிக்கு அடியில போய் தவம் பண்றாரு. எங்கேயாவது காட்டுல போய் தவம் பண்ணா ஏதோ அப்சரா வந்துருவா, ரம்பா ஊர்வசி மேனகான்னு, பேசாம நான் யமுனை அடியில போயிடுறேன்னு யமுனை நதிக்கடியில போனேன். யமுனையோட நதிக்கடியில போய் தவம் பண்ணிட்டு இருக்காரு சௌபரி முனி. ஓ ஓ ஓ. ஒரு நாள் கண்ணை திறந்து பாக்குறாரு, 2 மீன்கள் வந்து உல்லாசமா இருக்கு. என்னடா வாழ்க்கை, 2 மீன்களே எவ்வளவு உல்லாசமா இருக்கு, நான் இப்படி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் யமுனை விட்டு வேலை வந்தேன். யமுனா விட்டு மேல வந்து அந்த சூரசேன ராஜாவுடைய நாட்டுக்கு போனேன். சூரசேன நாட்டுல போய் அந்த ராஜா இருந்தாரு. இந்த ராஜாட்ட சொன்னாரு, ஓ ஒரு மகாராஜா, உங்க இளவரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க இளவரசி ராஜகுமாரிய நான் கல்யாணம் பண்ணணும். அவரு பார்த்தாரு, என்னடா இந்த முனிவர், இவர் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் எலும்பு தோலுமா இருக்காரு, தாடி வச்சிருக்காரு, ஜடாமுடி வச்சிருக்காரு, எந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுவார்? எந்த யங் லேடி, எந்த இளம் குமரியாவது இந்த மாதிரி ஒரு வயோதிகனை கல்யாணம் பண்ணுவாளா? இப்ப வந்து முனிவர் வந்து பிராமணர் வந்து கேட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த பொண்ணை யாரும் கல்யாணம், இந்த வயதானவரை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய 9 பொண்ணுகளை கூப்பிட்டார். இந்த ராஜா என்ன பண்ணாரு, தன்னுடைய 9 பொண்ணுகளை கூப்பிட்டார். அவர் சொன்னார், சௌபரி முனி, நான் என்னுடைய 9 பொண்ணுகளை கூப்பிடுறேன்,
யாருக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. சௌபரி முனி என்ன பண்ணாரு? ஏன்னா ராஜா நினைச்சாரு ஒரு வயசானவர் யார் வரை கல்யாணம் பண்ண போறாரு. சௌபரி முனி என்ன பண்ணாரு? 10,000 வருஷம் தவம் பண்ண அந்த தபத்தை வச்சுன்னு தன்னை ஒரு இளைஞனா மாத்திக்கிட்டாரு. ஹேண்ட்ஸம் பாய். தன்னை இளைஞனா மாத்தின உடனே இந்த 9 பொண்ணுங்களும் சௌபரி முனியோட அழகுல வாங்கிட்டாங்க. ஓ, இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, நாங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறோம். 9 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்படி பல வருஷம் போச்சு. அப்பதான் ஒரு நாள் யோசிச்சாரு, அஜிஜோ என்னுடைய 10,000 வருஷம் தவம் போயிடுச்சுன்னு. 10,000 வருஷம் தவம் ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன நடந்தது? மீண்டும் 10,000 வருஷம் தவம். அப்போ இந்த ஞான யோகம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகம் வந்து வெற்றி அடைய முடியும். ஆனா அதுவும் அவ்வளவு சுலபம் இல்ல. நரநாராயண் 2 பேர் தவம் பண்ணார். நரநாராயண ரிஷி. நரநாராயண ரிஷி வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்றாங்க பத்ரி ஆசிரமத்துல. அப்ப இந்திரன் பார்த்தாரு, ஓ 2 பேர் தவம் பண்றாங்களே, இவங்க தவத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா தேவதையும் கூப்பிட்டார். மாயாதேவி உட்பட எல்லாரும் வர. மேனகா, திலோத்தமா, ரம்பா, புஞ்சகஸ்தலா எல்லா தேவதைகள் வந்து நடனம் ஆடுறாங்க. இந்த 2 பேரும் கையை மேல வைத்துட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நாராயண நாமத்தை சொல்லிட்டு இவங்க டான்ஸ் ஆடி பார்த்தாங்க. இந்த 2 பேரும் வீழ்த்தவே முடியல. ரொம்ப களைச்சு போனாங்க. காமதேவனும் அம்புகளை போட்டுட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆச்சு? நாராயண ரிஷி பார்த்தாரு, இந்திரன் வந்து இவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஆனா எங்களை வீழ்த்த முடியல. ஆனா இந்திரனுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கலான்னு சொல்லி நாராயணன் தன் தொடையை தட்டினார். நாராயணனுடைய தொடையிலிருந்து வந்தவதான் ஊர்வசி. அது ஊர்வசி, ஊர்னா தொடை. சான்ஸ்கிரிட்ல ஊர்னா தொடை. நாராயணுடைய தொடையிலிருந்து வந்திருக்காங்க ஊர்வசி. ஊர்வசியை பார்த்த உடனே அவ அழகுல வாங்கி போய் இந்த தேவர்களை அவ பின்னாடி போயிட்டான். அவ பாருங்க, அஷ்டாங்க யோகத்துல ஜெயிக்கலாம், ஆனா ரொம்ப கஷ்டம். நரநாராயண ரிஷி மாதிரி தவம் இருக்கணும். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து இந்த யோகா எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு அர்ஜுனனே சொல்லிட்டாரு. அப்போ ஒரு யோகா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு, நீங்க பக்தி யோகா பண்ணுங்க. இந்த பக்தி யோகம் மூலமா இந்த சுலபமா அடைஞ்சிடலான்னு இந்த அத்தியாயத்தை கன்க்ளூட் பண்றாரு. இந்த அத்தியாயத்துல என்ன கிருஷ்ணர் கன்க்ளூட் பண்றாரு? 6ஆம் அத்தியாயம் 47ஆம் ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, யோகினாம் அபி சர்வேஷா மத்கதே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயுக்த தமோ மதக. அர்ஜுனா, எல்லா யோகிலும் சிறந்தவர் யாருன்னா, என்னை எப்பொழுதும் உள் மனதில் நினைத்து கொண்டு பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தனே எனக்கு மிக சிறந்த நண்பனும் நெருங்கிய யோகியுமாவார். அதுக்கு உதாரணத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூருக்கு 2 தடவை பரீட்சை வந்தது. ஒரு தடவை மாயாதேவி, இன்னொரு தடவை வந்து விலைமாது. ஆனா 2 பேரால ஹரிதாஸ் தாக்கூரை வீழ்த்த முடியல. இளம் வாலிபன் ஹரிதாஸ் தாக்கூர், 18-20 வயசு தான் இருக்கும் ஹரிதாஸ் தாக்கூர். அவர் உட்காந்து சான் பண்றாரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த விலை மாதுவே பக்தர் ஆயிட்டான். மாயாதேவி ஹரிதாஸ் அவர்களே சீடர் ஆயிட்டார். அப்போ பக்தி யோகத்தினால வீழ்ச்சி கிடையாது. மாறாக யாரெல்லாம் அந்த பக்தரோடு சம்பந்தம் கொள்றாங்களோ அவங்களும் டிவோட்டி ஆயிடுவாங்க, அவங்களும் பக்தர் ஆயிடுவாங்க. அப்போ இங்க என்ன ஒரு அழகான பாடம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம் இந்த 6ஆம் அத்தியாயத்துல. எல்லா யோகமும் பக்தியில தான் முடியுது. எல்லா யோகமும் பக்தியில தான் முடியுது. இல்லாட்டி அந்த யோகம் பிரயோஜனமே இல்லை. சமயவகி கேவலம், ஆளவரையும் தான். எப்போ ஒருத்தர் ஒரு ஞானி எப்ப பக்தர் ஆகிறாரு? பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அடுத்த அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு, ஒரு ஞானி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் இல்லாத காரணம் தெரிஞ்சுக்கிறார். அப்ப ஞான யோகம் எங்க முடியுது? பக்தியில முடியுது. சரி, அடுத்தது அஷ்டாங்க யோகம் எங்க முடியுது? பக்தியில முடியுது. இப்போ நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்துல இருக்கோம். நம்ம தெப்பக்குள சென்டருக்கு ஒருத்தர் வந்த உடனே என்ன பண்ணுவோம்? தெப்பக்குள சென்டருக்கு புதுசா ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவீங்க? யாரா பதில் சொல்லுங்க. சாண்டிங் பண்ண வைப்போம் குருஜி. சாண்டிங் பண்ண வைக்கிறோம். சரியா? அது வந்து ஜப தியானம். அப்போ அஷ்டாங்க யோகத்துல 7வது நிலை பக்தியில ஆரம்பம் இல்லையா? அஷ்டாங்க யோகத்துல ஒருத்தர் வந்து மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, உணவை கட்டுப்படுத்தி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தியானத்துக்கு ஆசனம் எல்லாம் பண்ணி அப்புறம் தியானம் போறாங்க.
பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம வந்தோடனே தியானம், ஜப தியானம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஜப தியானம், புலன்களை கட்டுப்படுறது கிருஷ்ண பிரசாதம். அப்ப பாருங்க, பிரபுபாதர் வந்து எவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. அப்போ அஷ்டாங்க யோகத்தோட 7வது நிலை பக்தியின் ஆரம்ப நிலை, ஞான யோகத்தின் இறுதி நிலை பக்தியின் ஆரம்ப நிலை. அப்போ மற்ற எல்லா யோகமும் பக்தியின் ஆரம்பம், பக்தியில ஆரம்ப நிலை. அப்போ இந்த யோகாங்கிற லேடர்ல கர்ம யோகா, ஞான யோகா, ஹட யோகா, அஷ்டாங்க யோகா, தியான யோகா, தென் டாப் மோஸ்ட் யோகா இஸ் பக்தி யோகா. அந்த பக்தியோங்கிற தளத்தை அடைவதற்காக, பக்தியோங்கிற தளத்துல உயர்வதற்காக தான் இந்த யோக முறைகள்லாம். பிரபுபாதர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே லிப்ட்ல கொண்டு போய் நம்ம மேல வச்சிட்டாரு. ஸ்டெப் ஸ்டெப்பா போறாங்க. அஷ்டாங்க யோகி, ஞான யோகி எல்லாம் படிப்படியா மேல வர்றாங்க. பிரபுபாதர் அப்படியே லிப்ட்ல கொண்டு நம்ம மேல உட்கார வச்சிட்டாரு இல்லையா. இப்ப வந்து திரிபங்கா பிரபு வந்து ஒரு 3 அடுக்கு மாடி வீடு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்க படிக்கட்டும் இருக்கு, லிப்ட் இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், லிப்ட்ல தான் போவோம், டக்குன்னு மேல போயிடலாம் 3வது ஃப்ளோருக்கு. படி ஏறி வரலாம், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். யார் எவ்வளவு பேர் படி ஏறி வர ஆசைப்படுவாங்க, எல்லாம் லிப்ட்ல தான் போக ஆசைப்படுவாங்க. அதனால பக்தி யோகம் வந்து பயில்வதற்கு மிக இனிமையானது, சுலபமானது, சுசுகம் கர்த்தம் அவ்யயம். அதனால இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன கன்க்ளூட் பண்றாரு, பக்தி யோகம் தான் சிறந்தது, பக்தி யோகி தான் சிறந்தவர், எல்லா யோகமும் பக்தியில் தான் முடிவடைகிறது, பக்தி தொண்டுல தான் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க.